எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களோட ஆர்னி கதைக்கிறேன். வெல்கம் டு ஆர்னி சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் என்ன செய்யணும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன்டா, பேரிச்சம்பழம் கேக் எப்படி செய்யறேன்னு சொல்லி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த யம்மியான டேஸ்டியான சாஃப்டான பேரிச்சம்பழ கேக் எப்படி செய்யறேன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போவோம். தேவையான பொருட்கள் விதி எடுக்கப்பட்ட 500 கிராம் பேரிச்சம்பழம், பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன், 1 கப் பிளேண்டி. ஆனால் சீனி இல்லாமல் நாங்கள் பிளேண்டி மாதிரி எடுக்கிறோம். ஏன்டா பேரிச்சம்பழத்தை நாங்கள் ஊற வைக்கிறதுக்கா 4 முட்டை, 225 கிராம் பட்டர், 200 கிராம் சீனி, 225 கிராம் மா, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா. இந்தளவு தான் தேவையான பொருட்கள். இதில் நாங்கள் எப்படி டேஸ்டான ஜம்மியான பேரிச்சம்பழ கேக் அடிக்கலாம்னு சொல்லி வாங்க பார்ப்போம். முதல் என்ன செய்யணுமெண்டா பேரிச்சம்பழத்தை குட்டி குட்டியாக சும்மா எழுந்தமானத்துக்கு வெட்டுறது. அப்படித்தான் வெட்டணும். சின்ன சின்னதாக வெட்டினா ஓகே. குட்டி குட்டியாக வெட்டுறது. ஏனெண்டா நாங்கள் பேரிச்சம்பழத்தை நாங்கள் சுடுதண்ணிக்குள்ளே போட்ட உடனே அந்த பேரிச்சம்பழம் அப்படியே சேர்ந்து வரும், நல்ல அந்த புக்கியாக வரும். இது பிளாக் டீ, நாங்கள் நார்மலாக போகிற பிளேன் டீ குடிக்கிற பிளாக் டீ போட்டு ஊற வச்சுட்டு சாயம் எல்லாம் இறங்கினா பிறகு அந்த பேரிச்சம்பழத்துக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை போட்டுட்டு இந்த சூடாயே நாங்கள் பேரிச்சம்பழத்துக்குள்ளே ஊற்ற போகிறோம். ஏனெண்டா அப்போ தான் அந்த பேரிச்சம்பழம் குழஞ்சி வரும். அந்த பேரிச்சம்பழத்துக்குள்ளே சுடுதண்ணி பட்ட உடனே அப்படியே குழஞ்சி வரும். அடுத்த நாள் குழஞ்சி வரும், நோமலாக குழஞ்சி வரும். நீங்கள் ஒரு ஒரு அப்படி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பேக்கிங் சோடா போடுறோடைய எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஊற வைக்கிறது. இதில் தான் இந்த பேரிச்சம்பழ கேக்கின்ற முக்கியமான செக்ஷனே இதுதான். இது ஒரு நாள் இரவு ஃபுல்லாக இதை நீங்கள் ஊற வைக்கலாம். அப்படியே நீங்கள் வச்சுட்டு 4லேருந்து 5 மணிக்கு மூறினாலே இது காணும். இதை நாங்கள் நார்மல் அடிக்கிற கேக்குக்குள்ளே போட்டின்னு மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த கேக்கின்ற அளவு என்னென்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை, 200 கிராம் சீனி, 225 கிராம் பட்டர், 500 கிராம் பேரிச்சம்பழம், பேக்கிங் சோடா, மா, வெனிலா. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இந்த தேவையான பொருட்கள் வச்சு நாங்கள் அடிப்போம். முதல்ல பட்டரும் மாஜரின் நார்மலாக நாங்கள் கேக்கு அடிக்கிற மாதிரி பட்டரும் சீனியும் போட்டு அடிக்கிறது. விருப்பமெண்டா நீங்கள் இந்த சீனியை நல்லா அரைச்சி போட்டு அடிக்கல இன்னும் இலகுவாக நீங்கள் உங்களோட கேக்கின்ற வேலை முடியும். ஏலாட்டி ஓகே, ஆனால் அடிக்கேக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். 4 முட்டையை ஒரு முட்டையாக போட்டு அடித்து இப்போ கேக்கின்ற மிக்சர்ன்ற வேலை முடிஞ்சுது. இனி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த கேக்கின்ற பதம் ஓரளவு தண்ணியாக இருக்கணும், ஒரு தண்ணித்தன்மையாக இருக்கணும். இறுக்கமாக இருந்தாலும் அந்த கேக் சாஃப்டாக வேறுறதுக்கு சாத்தியம் இல்லை. அதுக்கு ஒரு கொஞ்சம் பாலை நீங்கள் விட்டு ஒரு பதத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஒரு இட்டலி பதத்துக்கு நீங்கள் கொண்டு வராட்டி அந்த இறுக்கமாக வந்துடும். இப்போ மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போவே பாருங்கள் அந்த பேரிச்சம்பழத்தை நான் அதுக்கு பேருந்து கிண்டி ஒன்றும் செய்யலை, அதெல்லாம் சேர்ந்து வந்துடும். அதை பார்க்க அப்படி கிடக்கா, ஆனால் அதுக்குள்ளே கேக்குக்குள்ளே போட்ட உடனே பேரிச்சம்பழமும் கேக்கும் சேர்ந்து வரும். அது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இப்போ அப்படி பார்த்தாலும். ஆனால் இப்போ சாப்பிட்டேக்க அந்த பேரிச்சம்பழமும் கேக்கும் அந்த பதமும் சேர்ந்துடும். எது பேரிச்சம்பழம் அப்படி தனித்தனியாக உங்களுக்கு கடிபடாது. இப்போ நல்லா சேர்த்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவை பார்க்க தெரியும், ஒரு தண்ணி பதம் காணாட்டி ஒரு கொஞ்சம் பாலை விட்டு சேர்க்குறது நல்லா. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் நான் சேர்க்குறேன். உங்களோட பதத்தின் அளவுக்கு நீங்கள் சேர்க்கணும். வெனிலா நீங்கள் பேக்கெட்லையும் சேர்க்கலாம், இல்லையாண்டா என்கிட்ட இப்படித்தான் இருந்தது, இதுக்கும் சேர்க்கலாம். வெனிலா கணக்கு இதில் இருக்குது. வெனிலா 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா. பேக் ட்ரே ரெடியாக்கிட்டு நல்ல வடிவாக பேப்பர் போட்டு செய்துட்டு
சுத்த வரை எல்லா இடமும் செய்தால் அப்படியே இலகுவாக அந்த ஷேப் எங்களுக்கு கிடைக்கும். நான் 160 கிராட்டில் 1 மணித்தியாலத்துக்கு நான் விடுறேன். அப்படித்தான் நல்லா சாஃப்டாக வெறுமன்றதுக்காக விடுறேன். இப்போ எங்களோட கேக் ரெடி ஆகிட்டுது. முதல் நாள் இந்த பேரிச்சம்பழத்தை வெட்டி வைக்கிறது தான் ஒரு வேலை. இந்த கேக்கை நீங்களும் செய்து பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க மாட்டோம். பாய் பாய்.